வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம் டேட் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வித் எக்ஸாம் டேட்டோட நம்மளுடைய அட்மிட் கார்டு வந்து எப்போ டவுன்லோட் பண்ணலாம், நம்மளுடைய ஸ்டடி பிளான் வந்து எப்படி பண்ணணும், அதாவது இப்போ இருக்கிற இந்த குறுகிய காலத்தில் நம்மளுடைய ஸ்டடி பிளான் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோட லாஸ்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய நாட்கள் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கு எக்ஸாமுக்கான நாட்கள் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நவம்பர் மந்தில் வந்து நமக்கு வந்து ஒரு 6 நாள் வந்து இருக்குது. டிசம்பர் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 31 நாட்களும், ஜனவரி மந்த் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 31 நாட்களும், பிப்ரவரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 நாட்களும், டோட்டலாக நமக்கு வந்து 71 நாட்கள் வந்து எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கு எக்ஸாம் டேட்டுக்கு இன்னும் 71 நாட்கள் வந்து நமக்கு வந்து இருக்குது. இந்த 71 நாட்களை நம்ம எப்படி வந்து பிரிச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 4 டாபிக் வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரீசனிங், செகண்ட் வந்து மேக்ஸ், தேர்டு வந்து ஜிகே, ஃபோர்த் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ். இந்த 4 டாப்பிக்லேருந்து தான் நமக்கான எக்ஸாம் வந்து நடைபெறுகிறது. இந்த எக்ஸாமுக்கான டேட்ஸ், இதில் வந்து நம்ம எத்தனை டேட்ஸ் வந்து ரீசனிங் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10 டேட்ஸில் வந்து நம்ம இந்த ரீசனிங்கை வந்து கண்டிப்பான முறையில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் நீங்கள் 20க்கு எப்படியும் ஒரு 18 கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து இந்த 10 நாளில் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ரீசனிங்கை வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் கிளியர் பண்ணிடலாம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் கட்டிங், நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சது தான். அதாவது 10th நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஆனால் இது வந்து உங்களுடைய உளவியல் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 டேஸ் வந்து படிங்க. இல்லை 10 டேட்ஸும் நான் ரீசனிங்கை கம்ப்ளீட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரீசனிங்கை வந்து 10 டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஜிகே கொஸ்டினை வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு எந்த கொஸ்டினையும் வந்து நீங்கள் பார்க்காதீங்க. ரீசனிங் அல்லது ஜிகே. நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸ் வந்து எத்தனை நாள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் வந்து மேக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். மேக்ஸ் வந்து 20 நாள் வந்து தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க்கான விஷயந்தான். ஆனால் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசனிங்கை தான் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஜிகேவை தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதாவது மேக்ஸ் பார்க்குறதுக்கு எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜிகே கொஸ்டினை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாப்புல இருக்கும். அதாவது ஜிகே வந்து இன்ஃபினிட்டிவ், அதாவது முடிவில்லாதது, என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் எதுவுமே சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம வந்து ஜிகேவை பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஜிகேக்கு ஒரு 10 டேஸ் வந்து நீங்கள் வந்து ஒதுக்கிக்கோங்க. அதாவது ஜிகே தான் நான் பார்க்குறேன், அதாவது ஜென்ரல் நாலேஜ், நடப்பு நிகழ்வுகள் வந்து ஜனவரி மந்த்லேருந்து இந்த வருஷம் டிசம்பர் மந்த் வரை நம்மளுடைய நடப்பு நிகழ்வுகள் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் ப்ரொவைட் பண்ணி படித்தே ஆகணும். அதில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஒரு 4 கொஸ்டின் ஆகுது உங்களுக்கு நடப்பு நிகழ்வுலேருந்து கண்டிப்பான முறையில் கேட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஒரு 20 டேட்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். 20 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சினாமின்ஸ் அனாமின்ஸ் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். இதில் வந்து நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எரர் ஸ்பாட்டிங், அதைத்தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். 20 டேட்ஸ் வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷ் படிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆனால் கண்டிப்பான முறையில் 20 நாளும் ஏதாவது ஒரு 3 ஹவர்ஸ்னாலும் நீங்கள் வந்து இந்த இங்கிலீஷை வந்து கண்டிப்பான முறையில் படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கடுத்து உங்களால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜிகே கொஸ்டினை வந்து நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. இதுதான் உங்களுடைய கம்ப்ளீட் பிளான். இந்த கம்ப்ளீட் பிளானில் வந்து உங்களுக்கு 60 நாளில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் எல்லா சிலபஸையும் வந்து கண்டிப்பான முறையில் கவர் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து இருக்கிற ஒரு 10 டேஸ், இப்போ வந்து 4ஆம் தேதி தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மித்த இருக்கிறவங்களுக்கு ஒரு 20ஆம் தேதி இருக்கலாம், 22ஆம் தேதி எக்ஸாம் எழுதுகிறவங்களும் இருக்காங்க, 25ஆம் தேதியும் எக்ஸாம் எழுதுகிறவங்க வந்து இருக்காங்க. அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 20 நாள் வந்து கிடைக்கும். டோட்டலாக 30 டேட்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டிப்பான முறையில் அட்டன் பண்ணி பாருங்கள். அதாவது போன இயர்ஸ் இருக்கிற எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் இருக்கிற அனைத்து கொஸ்டினையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கான ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும், இந்த கொஸ்டின் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்கள் வந்து போன இயர்ஸ் கொஸ்டினை மட்டும்தான் பாருங்கள். வேறு எதுலேயும் நீங்கள் வந்து டெஸ்ட்டு போடணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. மேக்ஸிமம் உங்களுடைய போன இயர்ஸ் கொஸ்டின்லேருந்து தான் அதிகமான மாடல் கொஸ்டின் தான் வருமே தவிர கொஸ்டின் அதே வந்து உங்களுக்கு வந்து கேட்க மாட்டாங்க. மாடல் கொஸ்டின் வந்து அதிலேருந்து அதிகமான முறையில் கேட்குறாங்க. இப்படி படித்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த எஸ்எஸ்சி வந்து இந்த குறுகிய 70 நாட்கள்லேயே நீங்கள் வந்து ஒரு அரசு அதிகாரியாக மாறலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாமை பற்றின வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம வந்து ஜாப் அலாட் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து அனைத்து இன்ஃபர்மேஷன், அதாவது ஜாப்லேருந்து வர அனைத்து இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். அதில் நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ஜாபுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜாப் மட்டும்தான் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது. அந்த ஜாப்பை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னென்ன வருது, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணதோடு நம்ம வந்து விடாமல் அட்மிட் கார்டு எப்போ வரும், அதுக்கான ரிசல்ட் வந்து நம்மளுடைய எப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அட்மிட் கார்டு வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, உங்களுடைய எடிட்டிங் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செலக்ட் ஆகிற வரைக்கும் என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து வீடியோவை தான் கொடுத்துக்கிட்டு வருவோம். அதனால் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருமே இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க வந்து எடிட் ஆப்ஷனில் வந்து நான் எடிட் பண்ண மறந்துட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய இது வந்து எடிட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, அதாவது எடிட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நோ டென்ஷன், எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. நீங்கள் படிச்சிங்க, பாஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து இந்த டேட்டுக்குள்ளே எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வச்சிருக்காட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கான ஃபார்ம் ஒன்று இருக்கும், நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணி அரசு அதிகாரிகிட்ட வந்து நீங்கள் கையெழுத்து வாங்கினாலே போதுமானது தான். கொஞ்சம் ப்ராசஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து அந்த வேலைக்கு கண்டிப்பான முறையில் போயிடலாம். இல்லை நேம் வந்து என்னுடைய நேம் வந்து ஓபிசியில் சேஞ்ச் ஆகிடுச்சு, நான் அதை மாற்றலை, இல்லை நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து கண்டிப்பான முறையில் எல்லோருமே டாக்குமெண்ட்டுக்கான ரீடாக்குமெண்ட்டுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அதையும் செக் பண்ணி மாற்றிக்கலாம். இந்த ஜாப்பை பற்றினா வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி நான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கிட்டு தான் வரேன். உங்களுக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் அப்படின்னு சொல்லிட்டுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.